தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து அரசர்க்கெல்லாம் அரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அளவிலா உன்னதரின் மெய்யான சாயலே, ஒளி நின்று ஒளியான எம் இறைவா, பழி நின்று மீட்டிடும் பரமனே அரசரே, அழிவிலா ஆற்றலும் புகழும் உமக்கென்றும். காலங்கள் எல்லாம் கடந்தவர் நீரே, காலத்தின் மையமும் நம்பிக்கையும் நீரே, ஞாலத்தை உரிமையோடாள்பவர் நீரே, சாலவும் ஏத்தி போற்றுகின்றோமே. கற்புள்ள கன்னியின் கனியும் நீரே, அற்பர் எமக்கு தலைவரும் நீர்தாமே. அற்பமாய் தரையில் விழுந்து உயிர்த்த வெற்றியின் மூளை கல்லும் நீர்தாமே. கொடுங்கோல் ஆட்சிக்கு அடிமைகளானோம், படுபாவம் தரும் சாவில் பட்டுழன்றோம். அடியவர் தலைகளை உடைத்து களைந்தீர், முடிவிலா வாழ்வும் தந்தீரன்றோ. போதகரும் குருவும் சட்ட நிபுணரும் ஆவீர், ஆதலின் உமது ஆடைகளில் அதி உன்னத அரசர் இளவல்களில் இளவல் என்று புகழுரை பொறித்து வைத்துள்ளதே. தந்தைக்கும் உமக்கும் தூய ஆவியாருக்கும் வந்தனை ஆகுக கிறிஸ்தரசே. உம் திருக்குருதியால் எங்களை மீட்டீர், உம் உயர்வானில் எம்மை சேர்ப்பீர். ஆமேன். முன்மொழி 1. உதயமாகும் இள ஞாயிறு என்ற பெயர் கொண்ட மனிதர் இவரே. இவர் ஆட்சியுரிமையில் அமர்ந்து அனைத்தையும் ஆள்வார். மக்கள் அனைவருக்கும் அமைதியின் செய்தியை வழங்குவார். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன்.
உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உதயமாகும் இளஞாயிறு என்ற பெயர் கொண்ட மனிதர் இவரே. இவர் ஆட்சியுரிமையில் அமர்ந்து அனைத்தையும் ஆள்வார். மக்கள் அனைவருக்கும் அமைதியின் செய்தியை வழங்குவார். முன்மொழி 2. உலகின் கடையெல்லை வரையில் அவர் மாட்சி பெறுவார். அவரே அனைவருக்கும் அமைதி எனப்படுவார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே விண்மீனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரினமே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். நடந்து செல்லும் கால்நடையே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் விலங்குகளே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உலகின் கடையெல்லை வரையில் அவர் மாட்சி பெறுவார். அவரே அனைவருக்கும் அமைதி எனப்படுவார். முன்மொழி 3. ஆண்டவர் அவருக்கு வல்லமையையும் மாண்பையும் ஆட்சியையும் வழங்கியுள்ளார். எல்லா மக்களும் இனத்தினரும் நாட்டினரும் அவருக்கு பணிபுரிவர். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பு சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும்.
அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் அவருக்கு வல்லமையையும் மாண்பையும் ஆட்சியையும் வழங்கியுள்ளார். எல்லா மக்களும் இனத்தினரும் நாட்டினரும் அவருக்கு பணிபுரிவர். அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16. அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால்தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சியடைகிறது. சிறு மறுமொழி. ஆண்டவரே, உம்முடைய புனிதர்கள் உமது ஆட்சியின் மாட்சியை எடுத்துரைப்பார்கள். ஆண்டவரே, உம்முடைய புனிதர்கள் உமது ஆட்சியின் மாட்சியை எடுத்துரைப்பார்கள். உமது வல்லமையையும் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். ஆண்டவரே, உம்முடைய புனிதர்கள் உமது ஆட்சியின் மாட்சியை எடுத்துரைப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய புனிதர்கள் உமது ஆட்சியின் மாட்சியை எடுத்துரைப்பார்கள். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தவருள் தலைப்பேரானவர். உலக அரசர்களின் தலைவர் கிறிஸ்து. அவர் தம் தந்தையாகிய கடவுளுக்கு நம்மை அரசகுல மக்களாக்கினார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தவருள் தலைப்பேரானவர். உலக அரசர்களின் தலைவர் கிறிஸ்து. அவர் தம் தந்தையாகிய கடவுளுக்கு நம்மை அரசகுல மக்களாக்கினார். அல்லேலூயா. மன்றாட்டு. அனைத்திற்கும் முதன்மையானவரும்
அனைத்தையும் இயங்கச் செய்பவருமான நமது கிறிஸ்து அரசரிடம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எங்கள் கடவுளும் மீட்பருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் ஆயர். வாழ்வின் இடர்பாடுகளின் வழியாக மக்களை வழிநடத்தியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நல்லாயராகிய இயேசுவே, மந்தைக்காக நீர் உமது உயிரை கொடுத்தீர். நன்மை செய்வதற்காக நாங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்த துணை புரியும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எம் மீட்பராகிய இயேசுவே, அனைத்துலகிற்கும் அரசர் நீரே. அனைத்தையும் உம்மிடம் மீண்டும் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. அனைவர்க்கும் அரசராகிய இயேசுவே, உண்மைக்கு சான்று பகர உலகிற்கு வந்தீர். எல்லாவற்றின் மீதும் உமக்கு உள்ள முதன்மையை மனிதர் அனைவரும் உணரச் செய்வீராக. ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எங்கள் தலைவரும் முன்மாதிரியுமான இயேசுவே, உமது ஆட்சிக்குள் நீர் எங்களை கொண்டு சேர்த்தீர். மாசற்றதும் தூய்மையானதும் உமக்குகந்ததுமான எடுத்துக்காட்டான வாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறை வேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசரான அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவினால் உலகனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டுமென்பதே உமது விருப்பம். படைப்பு அனைத்திற்கும் நீர் விடுதலை தந்து அது என்றும் உமது மேன்மையை பறைசாற்றவும் உமது மேன்மைக்கு என்றும் ஊழியம் புரியவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.